ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் கடந்த வாரத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபிமொழிகள் என்ற தலைப்பில் 2 செய்திகளை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக 3வது நபிமொழியாக 3வது தகவலாக இஸ்லாமிய மார்க்கம் கிப்லா திசை என்ற ஒன்றை நமக்கு சொல்லித் தருகிறது. கிப்லா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே திசைதான், முன்னோக்கக்கூடிய ஒரு திசை என்று அர்த்தம். காபத்துல்லா என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. கிப்லா என்றால் நாம் முன்னோக்கக்கூடிய ஒரு திசை. உலக மக்கள் அனைவருமே சவுதி அரேபியாவில் மக்கா என்ற பகுதியில் புனித மஸ்ஜிதுல் ஹரமில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும். குறிப்பாக தொழுகை என்கிற வழிபாட்டிலும் வேறு சில வழிபாடுகளுக்கும் இஸ்லாம் முன்னோக்க சொல்லியிருக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு சென்றால் காபத்துல்லாவை நோக்கி பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்போ இது மாதிரி நேரங்களுக்கு மட்டும்தான் காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும். இது தவிர்த்து நிறைய மக்கள் வேறு சில காரணங்களிலும் காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும். ஜனாசாவை வைத்தால் காபத்துல்லா பக்கம் தலை வைக்கிற மாதிரி தான் குழியை தோண்டி வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை. குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தலை இருக்க வேண்டும் பிராணிக்கு. இப்போ இந்த மாதிரியான சில நம்பிக்கைகள் மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. எதை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்று காட்டித் தருகிறார்களோ அது மட்டும்தான் நமக்குரிய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ இதை பற்றி பேசுவதற்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்னவென்றால், சில காரியத்தை மக்கள் தவறாக புரிந்தும் வைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த எச்சில் துப்பக்கூடாது, கால்களை நீட்டக்கூடாது, மலஜலத்தை கிப்லாவை முன்னோக்கிய நிலையிலோ பின்னோக்கிய நிலையிலோ நாம் மலஜலம் கழிக்கக்கூடாது என்ற நிலை சில மக்களால் இன்றைக்கு பேசப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த புரிந்துணர்வு ஒரு சில நேரங்களில் சரியாக இருந்தாலும் சில நேரங்களில் இதை தவறாகவும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஒவ்வொரு செய்திகளாக பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் புகாரினுடைய 408வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை பள்ளியில் இருக்கிறாங்க. இந்த கிப்லா திசையில் இருக்கிற அந்த மண் சுவற்றில் பார்க்குறாங்க. அதில் ஒரு சளியினுடைய கரை தெரிகிறது, சளி படிந்திருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு ஒரு சின்ன பொடி கல்லை எடுத்து அந்த சளியை, மண் சுவற்றில் இருக்கிற சளியை நபியவர்கள் சுரண்டி விட்டு நபிகளார் சொல்கிறார்கள், இதாத்த நஹம அஹதுக்கும் ஃபலாயத்த நஹமன்ன கபல வஜிஹு. உங்களில் ஒருவர் எச்சில் துப்பினால் அவர் தனது முன்பக்கம், அதாவது கிப்லாவை நோக்கி நீங்கள் எச்சில் துப்ப வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹ் புகாரினுடைய 408வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த செய்தியை வைத்து பல மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், சாதாரணமாக எச்சி துப்பினா கூட இதுதான் சட்டம் அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தொழுகைக்கு சொல்லப்பட்ட சட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தொழுகையில் சில நபித்தோழர்கள் எச்சில் துப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டால் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, முன் சஃப்ல இருக்கிறவங்க கிப்லா திசை நோக்கி துப்பிடுவாங்க. பின்னாடி சஃப்ல இருக்கிறவங்க முன்னாடி துப்ப முடியாது இல்லை, அவங்க முன்னாடி துப்பினா இன்னொரு நபர் மேலே தான் துப்பணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வலதுபுறமாக கீழே துப்பிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு யுனாஜி ரப்பஹு, நீங்கள் அல்லாஹ்வோடு ரகசியமாக உரையாற்றுகிறீர்கள். நீங்கள் எதிரில் யார் இருக்கிறா? தொழுகையில் அல்லாஹ் இருக்கிறான். அப்போ உங்களுக்கு எச்சில் துப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே, ஆனால் கிப்லாவை முன்னோக்கிய நிலையில் நீங்கள் எச்சில் துப்பாதீர்கள். அதே நேரத்தில் வலது பக்கம் நீங்கள் எச்சில் துப்பாதீர்கள், இடது பக்கமாக எச்சில் துப்பிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த தரை என்னன்னா மண், அதாவது டைல்ஸு மார்பிள்ஸ் அப்படி எதுவும் இல்லாமல் வெறும் பாலைவன மணலால் நிரம்பப்பட்ட தரை. அதனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இடது பக்கமாக காலுக்கு கீழே துப்பிக் கொள்ளுங்கள். அந்த அது கூட ஒரு குற்றம் தான். அந்த குற்றத்திற்கான பரிகாரம் மண்ணை போட்டு மூடி விடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித் தருகிறார்கள். இப்போ இந்த செய்தியில இருந்து இந்த கிப்லாக்கு முன்னாடி காபத்துல்லாவை நோக்கியோ அல்லது மேற்கு திசையை நோக்கி துப்பக்கூடாது என்று மார்க்கம் சொன்னதனுடைய விளைவு தொழுகைக்கு சொல்லப்பட்ட காரியம். இப்போ தொழுகை இல்லாத நேரத்தில் நீங்கள் வெளியே நிற்கிறீங்க, நீங்கள் இது கிப்லாவான்னு பார்த்துலாம் துப்ப வேண்டியதில்லை. அப்படி மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித்தரல, சட்டத்திட்டங்களை சொல்லித்தரவில்லை. இது ஒரு செய்தி. அதே போன்று இந்த பாத்ரூம் போகிறதுல பார்க்கலாம், காபத்துல்லாவை முன்னோக்க கூடாது பின்னோக்க கூடாது என்ற நிலையில தான் கழிவறையை கட்டியிருப்பாங்க. நீங்கள் எல்லா கழிவறையும் பார்க்கலாம். முஸ்லீம் மக்கள் கட்டி இருக்கக்கூடிய கழிவறைகள் குறிப்பாக தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்குமா தான் கட்டியிருப்பாங்க. கிழக்கு மேற்குமா கட்ட மாட்டாங்க. பள்ளியாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி அப்படித்தான் கட்டி இருப்பார்கள்.
சில இடத்துல நெருக்கடியாக இருக்கும், இந்த இடத்துல கிழக்கு மேற்குன்னு கட்ட முடியாதுன்னு இருக்கும், அப்பவும் கட்டியிருப்பாங்க. இப்போ இது மாதிரி மார்க்கு எங்கேயாவது சட்டங்கள் எதுவும் சொல்லி தந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லக்கது நஹானா அன்னஸ்தக்பல பிகிப்லத லிகாயிதி அவ் பௌலின். நாங்கள் சிறுநீர் கழித்தாலோ மலம் கழித்தாலோ காபத்துல்லாவை முன்னோக்க கூடாது என்று நாங்கள் தடுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து தான் எல்லா மக்களும் எப்படி கழிவறை கட்டுகிறார்கள் என்றால், கிழக்கு அதாவது வடக்கு தெற்கு என்ற நிலையில் கட்டுகிறார்கள், மேற்கு கிழக்கு என்ற நிலையில் கட்டுவது கிடையாது. ஆனால் உண்மையில் இது எதுக்காக சொல்லப்பட்டது என்றால், வெட்ட வெளிக்கு சொல்லப்பட்ட சட்டம். இது எதுக்கு சொல்லப்பட்டது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கழிவறைன்னு ஒன்று கிடையாது, வெட்ட வழியில் தான் அவர்கள் மலஜலம் கழிப்பார்கள். கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளும் அப்படி தான் இருந்தோம், 30-40 வருஷம் முன்னாடி நம்மளும் அப்படி தான் இருந்தோம். வெட்ட வெளியில் மலஜலம் கழிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்னவென்றால், கிப்லாவை முன்னோக்கும் செய்யாதீர்கள், முதுகுப்புறத்தால் கிப்லாவை நீங்கள் பின்னோக்கும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நாம் தடுக்கப்பட்டோம். ஆனால் இந்த என்றைக்கு ஒரு அறைக்குள் 4 சுவற்றுக்குள் நாம் வந்து விட்டோமோ, 4 தடுக்கப்பட்ட இடத்துக்குள் நாம் வர்றோமோ, அந்த இடத்துல இந்த கிப்லாவை முன்னோக்குவதோ பின்னோக்குவதை பற்றிய தடை சட்டங்கள் கிடையாது. அதற்கு என்ன ஆதாரம்னா, அபு அய்யூப் அல் அன்சாரி என்ற ஒரு நபி தோழர் அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. ஒரு முறை நான் என் வீட்டு கூரையை சரிப்படுத்துவதற்காக கூரைக்கு மேலே நான் ஏறுறேன். தொலை தூரத்தில் பார்க்குறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கும் மலம் கழிப்பதற்கும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி அமர்ந்திருக்கிறாங்க தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கிய நிலையில் அமர்ந்திருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கிய நிலையில், ரசூலுல்லாஹ்வுடைய இடம் வந்து என்ன, மஸ்ஜிதுல் அக்ஸா முன்னோக்குறாங்கன்னு எதை பின்னோக்குறாங்கன்னு அர்த்தம், காபத்துல்லாவை பின்னோக்குறாங்க. கரெக்டாக மதீனா வந்து என்னன்னா, ஒரு பக்கம் தெற்கு வடக்கு பக்கம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால், தெற்கு பக்கம் அவர்களுக்கு காபத்துல்லா. ஆனால் தான் நீங்கள் ஒரு செய்தி, கிப்லா மாற்றத்தினுடைய சட்டத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, திடீரென்று அல்லாஹ் சட்டத்தை இறக்குறான். அப்போ அடுத்த வக்து தொழுகை எங்கே மாற்றுறாங்க? ரசூலுல்லாஹ் பின்னாடி பக்கமாக மாற்றிக்கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அன்றைய நாளில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி மலஜலம் கழித்து கொண்டிருந்தார்கள், பின்பக்கம் காபத்துல்லா இருக்கிறது. அந்த அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் சொல்கிறார்கள், கூடுதலாக நபிகளாரை சுற்றி செங்கலால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. செங்கலை கொண்டு ரசூலுல்லாஹ் தன்னை சுற்றி ஒரு சில கற்களை கொண்டு நபி அவர்கள் கட்டி அதுக்கு உள்ளதான் வைத்து நபி அவர்கள் மலஜலம் கழித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அப்போ வெட்ட வெளிக்குத்தான் இது சட்டம். வெட்ட வெளியில் ஒருவர் சிறுநீர் கழிப்பாரே ஆனால், மலம் கழிப்பாரே ஆனால், அவர்கள் காபத்துல்லாவை முன்னோக்கவும் கூடாது, முதுகுப்புறத்தால் பின்னோக்கவும் கூடாது. வெட்டவெளி இல்லை, கழிவறைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே அது தாராளமாக நம்ம கழிவறையை நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு நாம் வடிவமைத்துக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. இந்த நிலைப்பாட்டை தான் பல மக்கள் பாத்ரூம் எப்படி கட்டுறாங்க, கிழக்கு மேற்கு கட்டிடக்கூடாது, வடக்கு தெற்கு என்ற நிலையில் கெட்டணும் என்ற நிலையில் புரிந்து கொள்கிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கிப்லாவுக்கு சில மதிப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அதை நம்ம மறுக்க போறது கிடையாது, அந்த கண்ணியத்தை நம்ம நிராகரிக்க போறது கிடையாது. என்ன மதிப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறதோ அதை மட்டும் ஏற்போம். கொடுக்கப்படாத மதிப்புகளுக்கெல்லாம் நாம கொடுக்கக்கூடாது, நம்ம அது தேவையில்லாத ஒரு காரியம். சில மக்கள் சொல்லுவாங்க கிப்லா நோக்கி காலை நீட்டக்கூடாது அப்படின்னு. அப்படி இருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? பிலால் ரதியல்லாஹு அவர்கள் பாங்கு சொன்னது மக்கா வெற்றில காபத்துல்லா மேலே ஏறி நின்று தான் சொன்னாங்க. நம்ம கிப்லா திசையிலே கால் வைக்கக்கூடாதுன்னா காபத்துல்லா மேலே ரசூலா ஏற விட்டுருப்பாங்களா? என்னப்பா காலு நீ எப்படி ஏறி நின்று எப்படி பாங்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ நபி அவர்கள் சொல்லித்தராத கிப்லாவுக்கான மதிப்பு என்று நாம எதையும் புரிந்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த கிப்லாவுக்கு மதிப்பு என்ன? தொழுகையில் முன்னோக்கக்கூடிய இலக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, ஃபவல்லு வஜ்ஹக மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி உங்களுடைய முகத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்போ தொழுகைக்கு முன்னோக்கக்கூடிய ஒரு இலக்காக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில், எல்லா நேரத்தில் கூட கிடையாது, ஒரு சில நேரத்தில் பிரார்த்தனைக்கு முன்னோக்கக்கூடிய இலக்காக கிப்லா திசை இருக்கிறது. இதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறதை தவிர, வெட்ட வெளியில் ஒருவர் மலஜலம் கழிப்பாரே ஆனால் காபத்துல்லாவை முன்னோக்க கூடாது, பின்னோக்க கூடாது. தொழுகையில் ஒருவர் துப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தால், இப்போ இந்த காலம்லாம் வந்து டைல்ஸ், இப்போ இங்கே யாருமே துப்புறதை விரும்ப மாட்டோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் மண் தரை என்பதனால துப்ப வேண்டிய சூழ்நிலை வரும்போது எதிரில் துப்புனாங்க அல்லது வலது பக்கம் துப்புனாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டையும் எடுத்தாங்க, எதிரிலையும் துப்பாதீங்க, அல்லாஹ்வோடு உரையாற்றுகிறீர்கள், வலது பக்கம் துப்பாதீங்க, இடது பக்கம் காலுக்கு கீழே துப்பி விடுங்கள். அது ஒரு குற்றம் தான், அது பாவம் கிடையாது, அது ஒரு குற்றம். அந்த குற்றத்திற்கு பரிகாரம் மண்ணை போட்டு மூடிடுங்க, அப்போ சுத்தம் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு இப்போ தொழுகையில் நிற்கிறார், திடீர்னு வாயில் வந்து சளி வந்துருச்சு, துப்பி தான் ஆகணுங்கிற மாதிரி நிலைமை வருதுங்க போது இடது பக்கமாக தன்னுடைய ஆடை பக்கத்தில் கால் பக்கத்தில் துப்புறாரு, நீங்க தப்பு கிடையாது, கிளீன் பண்ணிடுறோம், அவ்வளோதான் சட்டம். இதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்போ இந்த நபிமொழியினுடைய சரியான கருத்தை புரிந்தவர்களாக நாம் நம்முடைய செயலை அமைத்துக் கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.